ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 குரு என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 142 ஆரம்பிக்கிறது. அநேக வித்தியைகளை கற்றும் ஆத்ம ஞானத்துக்கு அபியாசம் பண்ணாததால் நிறைவு காணாமல் ஏதோ ஒரு ஏக்கம் பிடித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்த நாரதர் தாம் படித்த வித்தியைகளின் பெயர்களை சனத்குமாரிடம் சொல்வதாக அந்த உபனிஷத்தில் வருகிறது. 4 வேதங்கள் 5வது வேதமாக நாரதர் சொல்கிற இதிகாச புராணங்கள் ஆகியவற்றோடு வேதங்களின் வேதம் என்று அவர் குறிப்பிடும் வியாக்கரணம், பித்தரியம் என்பதான பித்திருக்கர்மாக்களை பற்றிய கல்பம், ராசி என்பதான கணித சாஸ்திரம், தெய்வம் என்னும் சகுன சாஸ்திரம், நிதி என்கிற பொருளாதார சாஸ்திரம், வாக்கோ வாக்கியம் என்கிற தர்க்க சாஸ்திரம், ஏகாயனம் என்கிற ராஜநீதி, தேவ வித்யா என்பதான நிறுத்தம், அதாவது வேதத்தின் அக்ஷரங்களுக்கு அர்த்தம் சொல்கிற இட்டைமாலஜி, பிரம்ம வித்யா, வேதாந்தம் பூராவுக்கும் ஏற்பட்டுள்ள பிரம்ம வித்யா என்ற பெயர் இந்த இடத்தில் வேத மந்திர சப்தங்களை வலுவர நிர்ணயித்து தரும் சிக்ஷா சாஸ்திரம் என்று ஃபோனோட்டிக்ஸ் மட்டும் குறிக்கும். பூத வித்யா என்னும் ஜீவஜந்துக்களை பற்றியதான பயாலஜி, க்ஷத்ர வித்யா என்பதான க்ஷத்திரிகளுக்கு உரிய யுத்த சாஸ்திரம், அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி ஆகிய இரண்டும் சேர்ந்த நட்சத்திர வித்யா, விஷங்களை முறிக்க வழி சொல்லித்தரும் சர்ப்ப வித்யா, தேவஜன வித்யா, அதாவது உச்சாணி தேவர்களுக்கும் நம்மை போன்ற மனுஷஜானிக்கும் இடையிலுள்ள தேவஜனங்களான கந்தர்வர்களுக்குரிய சங்கீத, நாட்டிய, நாடக, சில்ப, சித்திரக்கலைகள் என்றுபடி அநேக கோர்ஸுகள் படித்ததாக நாரதர் சொல்கிறார். நாரதர் மகாமேதை பொருந்தியவர். அதனால் அவரால் இத்தனை படிக்க முடிந்தது. அதோடு இத்தனை படிப்பாலும் ஆத்மானந்த நிறைவை பெற முடியவில்லை என்று தெரிந்து கொள்கிற விவேக வினயங்களும் அவருக்கு இருந்தது. அதனால்தான் சனத்குமாரரை ஆசிரியத்து அவரிடமிருந்து ஆத்ம வித்யோபதேசம் பெற்றிருக்கிறார். ஈஸ்வர தத்துவத்தை காட்டிக் கொடுக்கவே கல்வி பிரயோஜனப்பட வேண்டும் என்பதும் இதிலேயே தெரிகிறது. அது இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது, இத்தனை கோர்ஸ்கள், இத்தனை சப்ஜெக்டுகள் ஏற்பட்டுவிட்டன என்றால் அப்பொழுது குருகுலமும் விஸ்தாரமாகி கொண்டே போய் பல டீச்சர்கள் இருந்திருக்க வேண்டும். நாரதரை போல் இல்லாமல் இவற்றிலே ஒரு சில சப்ஜெக்டுகளை மட்டும் படிக்கும் மாணவர்களை கொண்ட தனித்தனியான பல கிளாஸ்கள் அமைந்த பெரிய வித்தியாசாலைகள் உண்டாயிருக்க வேண்டும். காட்டிலே ரிஷிகள் நடத்திய இப்படிப்பட்ட ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டிகளின் அடிப்படையிலே தான் டாகூர் சாந்தி நிகேதனம் அமைந்தது. நாரதற்கு ஏற்பட்ட குறை பொதுவாக அந்த கால வித்தியார்த்திகள் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்காது. ஈஸ்வர சம்பந்தம், ஆத்ம சம்பந்தம் உள்ளதாகவே அந்நாள் கல்வி இருந்தாலும் ஒரு சாமானிய ஜீவனை வித்யாபியாச காலத்திலேயே ஒரேடியாக அவனுக்கு எட்டாத ஞான மார்க்கத்தில் பிடித்து தள்ளிவிடவில்லை. அறிவு ரீதியில் பிரம்ம வித்யையும் சொல்லிக் கொடுத்தாலும் அதை அப்பொழுதே அவன் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தவில்லை. படிப்பு முடிந்த பிறகு அவன் கல்யாணம் கார்த்தி பண்ணிக்கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று இல்லற வாழ்க்கையை நன்றாக நடத்தி பழைய கர்மாக்களை தீர்த்து கொண்டும் தனக்கான கர்மாவை பண்ணியும் சித்த பரிபாகம் பரிபக்குவம் அடைந்து அப்புறம்தான் சந்நியாசியாகி ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் என்பதே வேத சாஸ்திர வழி. இதற்கு அனுகூலம் பண்ணும்படியாகவே கல்வி முறை இருந்தது. தர்மம் பிரம்மம் என்று 2. தர்மம் இகலோகத்தில் ஒழுங்காக வாழ பண்ணுவது, பிரம்மம் பரலோக விஷயம். தர்மத்தின் வழியாக, தர்மத்துக்கான கர்மத்தின் வழியாகத்தான் ஒரு சாமானிய ஜீவன் பிரம்ம விசாரத்துக்கு போக முடியும். தர்மம் என்ன என்று விசாரித்து அறிந்து அனுஷ்டிக்கவே பூர்வ மீமாம்சையாகிற கர்ம மார்க்க சாஸ்திரமும், பிரம்மத்தை பற்றி விசாரித்தறிந்து அனுபவிக்க உத்தர மீமாம்சையாகிற வேதாந்தமும் உள்ளன. அக்கால வித்தியாசாலைகளில் வேதாந்தம் நிறைய சொல்லிக் கொடுத்தாலும் அது அடிப்படையாக அதிலே ஒரு பிடிப்பு ஏற்படுத்தி கொடுப்பதாகவே பெரும்பாலருக்கு வைக்கப்பட்டது. அதிலேயே அப்பொழுதே ஈடுபட்டு விட வேண்டும் என்று வைக்கவில்லை. இகலோக வாழ்க்கையை நன்றாக நடத்தி, அதாவது தர்மத்தின் வழியிலே நடத்தி உரிய பக்குவம் பெற்ற பின்னரே ஒருத்தன் பூர்வத்தில் அறிவு ரீதியில் தெரிந்து கொண்ட ஆத்மசாஸ்திரத்தில் பூர்ணமாக பிரவேசிக்கும்படியாகத்தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் வித்யாபியாசமும் பிறகு கிரகசாஸ்திரத்தின் வாழ்க்கை கிரமமும் உருவாக்கப்பட்டன. நாரதர் சாமானிய ஜீவனாக இல்லாமல் அசாதாரணமாக இருந்தவர் ஆதலால் அவருக்கு தார்மீகமான வாழ்க்கையோடு நின்று விடுவதில் வித்யாபியாசம் முடித்த போதே குறை ஏற்பட்டு பிரம்மஞானத்துக்கான ஏக்கம் உண்டாயிற்று. கிரகஸ்தாசிரமத்துக்கு போகாமல் பிரம்மச்சரியத்திலிருந்தே பிரம்மஞான நிலைக்கு போய்விட்டார். நாரதர் கதை இருக்கட்டும். சாதாரணமான ஒரு மனுஷனை அதர்மத்தில் போகவிடாமல்
தர்மத்திலே செழித்து நல்ல தெய்வ பக்தியும் அத்தியாத்ம விஷயங்களில் அடிப்படையாக ஒரு பற்றும் கொள்ளும்படி ஆதிகால கல்வி முறை அமைக்கப்பட்டது. அது எப்படி காலக்கிரமத்தில் விஸ்தாரமாக வளர்ந்தது என்று சொன்னேன். வைதிகமாகவே சகல வித்தியைகளும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். வித்யை என்றால் வைதிகமான வித்தியாக இருந்த காலம் அது. அதனால் எந்த ஆர்ட் சயின்ஸ் ஆனாலும் அதுவும் கூட வேத அத்தியாயனத்தோடும் வேத வித்தியைகளான பதினாலோடும் சேர்த்துத்தான் வைதிகமான வாழ்முறைக்கு பயன்படுவதாக போதிக்கப்படும். இதிலே வேடிக்கை என்னவென்றால், வேதம் முழுவதையும் ஒப்புக்கொள்ளாமல் அதில் ஒரு பகுதியை மட்டும் ஒப்புக்கொள்ளும் பூர்வ மீமாம்சை முதலான வித்தியைகளையும், அடியோடு வேதத்தையே ஒப்புக்கொள்ளாத சார்வாகம் முதலிய வித்தியைகளையும், வேதத்தை ஆதரிப்பதாகவும் சொல்ல முடியாமல் ஆட்சேபிப்பதாகவும் சொல்ல முடியாமல் அதற்கு நேர் சம்பந்தமில்லாமல் இண்டிபெண்ட் ஆக ஏற்பட்ட சாங்கியம் யோகம் முதலான வித்தியைகளையும் கூட வேத அத்தியாயனத்தோடு சேர்த்து தான் சொல்லிக் கொடுத்தார்கள். பிற்பாடு வேத பிராமணியத்தை ஆட்சேபித்து அவைதிகமான பௌத்த மதம் தோன்றி பௌத்தர்கள் யூனிவர்சிட்டிகள் நடத்திய போதும் கூட அவற்றிலே சதுர்தச வேத வித்தியைகளும் சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லா ஜாதியாரும் பல தொழில்களுக்கான பல வித்தியைகள் ஏற்பட்ட போது வேத அத்தியானத்துக்கு தொகை பெற்ற திரைவர்ணிகர்களும் பிராமண கஷத்திரிய வைசியர்களான 3 வர்ணத்தினரும் குருகுலங்களில் சேர்ந்து படித்தார்கள். 4ஆம் வர்ணத்தவர்கள் குருகுலத்தின் ஆச்சாரியமார்கள் போஜனம் முடித்த பின் அவர்களிடம் வந்து தங்களுடைய தொழிலுக்கான சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு போவார்கள். ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும் குருகுலத்தின் மூலமாக எந்தெந்த அளவுக்கு கல்வி பெற வேண்டிய அவசியம் இருந்தது என்பதை அப்புறம் சொல்கிறேன். அப்போது இந்த முறையில் பாரபட்சம் எதுவும் இல்லை என்பது புரியும். மொத்தத்தில் குருகுலவாசமாகவே குருவோடு கூட இருந்து படித்த திரைவர்ணிகர்களும் கூட ஒரே மாதிரியான கோர்ஸ் படிக்கவில்லை. குருகுலவாசம் எத்தனை வருஷம் என்பதிலும் கூட அவர்களுக்குள் வித்தியாசம் இருந்தது. 3 வர்ணத்தினரும் வெவ்வேறு வயசுகளில்தான் உபநயன சம்ஸ்காரம் பெற்று குருகுலத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.